من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. السلام عليكم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا والصلاة والسلام على سيدنا منبع الكونين وسيلتنا في الدارين محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في التنزيل الكريم وقرآن القديم: يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة. قال أيضا: واستعينوا بالصبر والصلاة. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ابغوني عند العفايكم إنما ترزقون وتنصرون بالعفايكم. ரவாஹு அபு தாவூத், இப்னு மாசா, இப்னு மாஜா, திருமதி அன் அபி தர்தாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கே உண்டாவதாக. அவனது சாந்தியும் சமாதானம் எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், இமாம் சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக நம்ம மீதும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாம் என்பது அல்லாஹும் ரசூலும் இமாம்களும் வலிமார்களும் காட்டித்தந்த ஒரு மார்க்கம். நன்றாக கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் இமாம்களும் வலிமார்களும் காட்டித்தந்த மார்க்கம். இன்று விதேத்துக்காரர்கள், மத புரட்டர்கள் அல்லாஹை மட்டும் பின்பற்றுவோம், ரசூலா மட்டும் கேட்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு தவறான சூழ்ச்சியான அணுகுமுறை என்பதற்காக இஸ்லாத்தின் உண்மை நிலை, யதார்த்த நிலை, யதார்த்தமான அமைப்பை பார்க்கும் பொழுது அது நமக்கு காட்டித்தரும் விஷயம் அல்லாஹும் ரசூலும் 40 இமாம்களும் அவுலியாக்களும் காட்டித்தரும் மார்க்கம்தான் உண்மையான இஸ்லாம் என்பதை நாம் முதலில் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் அவனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனித்தவன், அவனில் அவனாகவே சமைந்தவன், அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இமாம்கள் அல்லாஹும் ரசூலும் சஹாபாக்களும் சொன்ன தீர்ப்பை தீர்க்கமாக ஆய்வு செய்து உண்மையான இஸ்லாத்தின் உண்மை உருவத்தை நம் முன் நிறுத்தியவர்கள். வலிமார்கள் இஸ்லாம் வாழ்க்கை தத்துவத்தை சொல்வதே இஸ்லாம் தான் என்று வாழ்ந்து காட்டிய வலிமார்கள், சந்தேகம் அல்ல. எனவே இவர்கள் சொல்வதுதான் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்பதே சித்தாந்தம். அதில் சஹாபாக்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களை சொல்வதற்கும் இவர்களை விளங்குவதற்கும் ஒரு தெளிவான அளவுகோல், ஒரு தெளிவான நிர்ணயம், ஒரு உண்மை சொல்லும் உண்மை செய்தி என்னவென்றால், திருக்குர்ஆன் இறைவனின் புனிதமான வேதம், நமது புனிதமான வேதம் திருக்குர்ஆன் தனது வரி வடிவத்தையும் ஒளி வடிவத்தையும் இவர்கள் நாவுகளிலே அரங்கேற்றியது. இந்த சின்ன சிறிய அளவுகள் உங்களுக்கு போதும் சஹாபாக்கள் யார் என்று. திருக்குர்ஆன் இறைவனின் வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக காட்டிய வேதம். இந்த வேதம் தனது வரி வடிவத்தையும் ஒளி வடிவத்தையும் ஒரு நாவுகளிலே அரங்கேற்றியது என்றால் இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும் சஹாபாக்களை பற்றி? அவர்கள் சொல்வதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபாக்களும் இமாம்களும் வலிமார்களும் இவர்கள் காட்டி தந்ததுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது? நான் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்த தலைப்பு நபிமார்களும் வலிமார்களும் அவர்களது மரணத்திற்கு பின்னால் அவர்களிடம்
உதவி தேடுவது கூடும் என்பது இஸ்லாமிய சித்தாந்தம். மீண்டும் சொல்கிறேன், நபிமார்களும் வலிமார்களும் மரணத்திற்கு பின்னால் அவர்களிடத்தில் நேரடியாக நீங்கள் தாருங்கள் என்று உதவி தேடுவதே இஸ்லாமிய சித்தாந்தம். இது இஸ்லாம் அனுசரித்த அனுமதித்த உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு கொள்கை நிர்ணயங்களில் ஒன்று என்பதைத்தான் நான் பேச வந்திருக்கிறேன். எனினும் மிகவும் காலதாமதாக உங்கள் முன் வந்திருக்கிறேன். ஏனெனில் நான் கேள்விப்பட்ட கண்களில் பார்த்த இஸ்லாத்தின் மிக கொடூரமான நிகழ்ச்சி, இஸ்லாமுடைய மிக ஒரு கொடூரமான நிலையை வாய்க்கு வந்தவாறு பேசும் எத்தனை இஸ்லாமிய மதவேடகாரர்கள், பெயர்தாங்கிகள் இஸ்லாத்தை தங்களுடைய சொந்த சொத்தாக வைத்துக் கொண்டு பேசும் அவருடைய நிலையை பார்த்து இந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்துடன் உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அதில் முக்கியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் மற்ற நபிமார்களிடமும் வலிமார்களிடமும் ஷேகுமார்களிடமும் நேரடியாக நாம் உதவி கேட்கலாமா என்றால் கேட்கலாம். அதற்கு குர்ஆன் கூறும் நிலை என்ன, குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, சஹாபாக்கள் எப்படி தீர்ப்பு செய்துள்ளார்கள், இமாம் நபிமார்கள் எப்படி நம்ம வலிமார்களும் எப்படி நமக்கு வழிநடத்தி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப துஆ, இப்ப நாம் கேட்கிறோம் துஆ, அல்லாஹ்விடத்துல துஆ செய்வது தான் இப்ப பேசுறோம். துஆ செய்வதுதான் நபிமார்கள் வலிமார்களிடத்தில் நேரடியாக கேட்கலாம் என்பதும் தேவைகளை கேட்டு பெறலாம் என்பதுதான் அது துஆ. துஆ தான். துஆவை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் துஆ செய்யுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். அதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னி உஜீபு தஅவத்து தாஇ இதா தஆனி, நான் என்னிடத்தில் கேட்பவனுக்கு நான் கொடுப்பவனாக இருக்கிறேன் என்றும் சொல்கிறான். துஆ பத்தி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எனக்கு தாவதம் பண்ணி தொழுகை கொடு, மார்க்கத்தை கொடு, அல்லாஹ் ரசூல் நல்ல மனைவி கொடு, மக்களை கொடு, வாழ்க்கையை கொடுன்னு எல்லா இடத்துல கேட்கிறோம். அது கேட்க போறதை ரசூலா சொல்லியிருக்காங்க, இமாம் சொல்லி நம்ம எல்லா ஆறா இருந்தால் அல்லா இடத்துல கேட்போம் என்பதில் யாருக்கு எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. துஆ என்பது மூன்று வகை. ஒன்று நான் முதல் சொன்ன துஆ அல்லாஹ்விடத்தில் கேட்பது, நீ தா என்று கேட்பது. இரண்டாவது வசீலா, மூன்றாவது இஸ்திகாரா. துஆ என்பது மொத்தம் மூன்று வகை. அதில் ஒன்று இறைவனிடத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நேரடியாக இறைவா எனக்கு தா என்று நாம் துஆ செய்வது. அது அன்றாட எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து கொண்டக்கூடிய நிகழ்வுகள். முஸ்லிம்களுடைய இல்லங்களிலும் வீடுகளிலும் மஸ்ஜிதுகளிலும் தர்காக்களிலும் நிகழ்ந்து கூடிய நிகழ்வுகள். அது அல்லாஹ் இடத்தில் தா என்பது, இதுக்கு பேர் துஆ என்று சொல்வது. இதே துஆ வசீலா என்றும் சொல்லப்படும், இஸ்திகாரா என்றும் சொல்லப்படும். வசீலா என்றால் என்ன? வசீலா என்றால் நாம் செய்த நல்ல அமலை முன்வைத்து, நல்ல மனிதர்களை நபிமார்கள் அவுலியாக்கள் முன்வைத்து, இறைவா இந்த நபிமாரின் பொருட்டா, இந்த வலிமாரின் பொருட்டா, நான் என்னுடைய சேகமாறு கல்வ செல்வத்து அம்பான பொருட்டா எனது தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக என்று நமது நல்ல அமல்களை, நான் நோன்பு வச்சிருப்பேன், நபில் தொழுகலாம், தர்மம் செஞ்சிருப்போம், அந்த தர்மத்தின் பொருட்டால், இந்த நோம்பின் பொருட்டால், இந்த தொழுகையின் பொருட்டால், இந்த நபியின் பொருட்டால், ஷேகுமாரின் பொருட்டால், அவுலியாக்களின் பொருட்டால், கௌதுல்லாவின் பொருட்டால், கல்வ செல்வத்து அம்பான பொருட்டால், ரிஃபாய் நாயகத்தின் பொருட்டால், நாவூராவின் பொருட்டால், ஏர்வாட் பாசானத்துடைய பொருட்டால் எனது பாவத்தை என்னுடைய தேவையை நீ தீர்த்து வைப்பாக என்று நாம் ஒருவரை முன்வைத்து, நல்ல மனிதரை நல்ல அமலை முன்வைத்து இறைவனுடன் கேட்பது. இது அவர்கிட்ட கேட்கிறதா. இதுக்கு பேர் வசீலா என்று சொல்வது. இது குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி நிறைய எண்ணிறந்த ஆயத்துகள். நான் குர்ஆன்ல எண்ணி பார்த்து கிட்ட 150 ஆயத்துகள் இருக்கு இந்த விஷயத்துல. நாம் திருப்பி சொல், நாம் செய்த நல்ல அமலை நல்ல மனிதர்களை நல்ல நபிமார்கள் வலிமார்கள் முன்வைத்து, இறைவா இந்த நல்ல அமலின் பொருட்டா, இந்த நபிமார்கள் வலிமார்கள் பொருட்டா என் தேவையை தீர்த்து வைப்பாக என்று கேட்பது வசீலா. இஸ்திகாரா, இஸ்திம்தாத், அதாவது இது துஆ. துஆவில் மூன்றாவது வகை. யா ரசூலல்லாஹ், கௌதுல் ஆலமே, கல்வ செல்வத்து அம்பாநாயகங்களே, வலிமார்களே, எனக்கு நீங்கள் எனது தேவைகளை தீர்த்து வையுங்கள். எனக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கிறது, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, கடன் இருக்குது, தொழுக முடியல, உங்களுக்கு உலகில் தேவைப்பட்ட எத்தனை தேவை இருக்கிறதோ அந்த நபிமாக விமானத்தை நேரடியாக கேட்டு பெறலாம். இதுக்கு பேர் இஸ்திகாரா. இதுவும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம்கள் வலிமார்கள் தீர்ப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது, வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கிறது.
எனவே இவைகளை பற்றி, துஆவை பற்றி, வசீலாவை பற்றி, இஸ்திகாதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது, இமாம்களும் சுன்னத் ஜமாத்தும் என்ன சொல்கின்றது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியும் இக்காலகட்டத்தில் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவமும் கூட. இப்போ வசீலாண்டா நான் ஒரு பொருளை முன்வைத்து நபிமார் வழிபாடு முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இது ரசூலுல்லாஹ் செஞ்சு குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்றான், இப்தகு இலைஹில் வசீலத்த, இறைவன்பால் நீங்கள் வசீலா தேடுங்கள். வசீலாண்டா என்ன? அல்லாஹ்வே சொல்றேன் பாத்தீங்களா, யாரையாவது முன்வைத்து என்னிடத்தில் நேரடியாக கேட்பதை காட்டிலும், இந்த ஆயத்துக்கு அர்த்தம் பொருளுக்கான தப்சீர்களில் எவரையால் முன்வைத்து ரசூலுல்லாஹ்வையோ ரசூலுல்லாஹ்வையோ நபிமார்களையோ எல்லோர்களையும் முன்வைத்து என்னிடத்தில் கேளுங்கள். தொழுகை கொண்டு அதனால வஸ்தஈனு அதுக்கு அல்லாஹ் சொல்ற இன்னொரு வழக்கமா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க என்னிடத்தில் உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும். தொழுகை தனியா நீங்க தொழுகை தனியா நிப்பாட்டி கேட்க முடியாது, தொழுகையை பொறுமையை தனியா பார்க்க முடியாது. அப்ப அர்த்தம் என்ன? தொழுகை ஆளிகளை கொண்டும் பொறுமையாளிகளை கொண்டும். தொழுகையாளி பொறுமையாளி யார்? அவுலியாக்கள் தான். அவுலியாக்களை கொண்டு என்ன செய்யலாம் நீ கேட்கலாம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்னிடத்தில் கேளுங்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் நேரடியா என்கிட்ட நீங்க கேட்பதை காட்டிலும் வலிமார்கள் நபிமார்களை முன்வைத்து கேளுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நான் மட்டுமே அல்லாஹ் உதவியான்னு சொல்லவே இல்லை குர்ஆன்ல. அல்லாஹ் அப்படி சொல்லியிருப்பானேயானால் அவனுடைய இலாஹியத், அவனுடைய நாயனித்துவம், தனிப்பட்ட பெருமையை பத்தி பேசும்போது சொல்லியிருப்பான். தனிப்பட்ட அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு பெருமைன்னு ஒன்று இருக்கும், அதில் பேசியிருப்பான். அது பொது விஷயத்துக்கு வராது. அல்லாஹ்ன்னு சொல்வதற்கும் இலாஹ் நமக்கு அவன் நமக்கு தான் ஒரே நாயின் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடே இல்லை. அது விஷயம் குர்ஆன் நல்லா நிறைய சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சமுதல் அத்தியடித்து வளம்பியுள்ளது வளம்பியக்குள்ளோ குப்போனது அல்லாஹ் எல்லாரும் ஐயில் கொய்யும் நிறைய இடம் சொல்றேன். அவனை பற்றி அவன் சொல்லிக் கொண்டது, அவனை பற்றி நாம் ஈமான் கொள்வது சொல்லிக் கொண்ட விஷயமே தவிர அவனை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா நமது நாயன், நமது இறைவன், ஏக இறைவன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்காக வேண்டி எத்தனை ஆயங்கள் இருக்கின்றன, அந்த ஆயத்தை பற்றி இங்கு பேசப்படவில்லை. அந்த ஆயத்தை யாரும் மறுத்து கூறவும் இல்லை, மறுத்து கூறவும் மாட்டோம். முஸ்லிம் அந்த வேலையும் அல்ல, முஸ்லிம் என்றால் அந்த ஆயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் வசீலா என்றால் இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானா என்றால் சொல்லி இருக்கிறான். ரசூல் நடந்து காட்டிருக்கான ரசூல் வசீலா தேடிருக்கிறார்கள் ஒருவரை முன்வைத்து. அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் போய் சொல்றான் தான் மட்டுமே சொல்லவே இல்லை, என்கிட்ட மட்டும் கேளுங்க நான் மட்டும் உதவியான்னு சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சிரமங்கள்லாம் சொன்னாங்க. அப்ப சொன்னேன் அல்லாஹ் பதில் குர்ஆன் ஆயத், மறுத்தவன் முஸ்லீம் அல்ல, இதை மறுப்பவன் முஸ்லிம் சொல்வதற்கு அவனுக்கு உரிமை அல்ல. அல்லாஹ் சொன்னேன், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வமன் இத்தபஅக மினல் முஃமினீன். வசீலா நபியே உனக்கு அல்லாஹ் போதும், உன்னை கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லிமே உனக்கு போதும், அல்லாஹ் மட்டும் போதும் சொல்லவே இல்லையே. இங்க அல்லாஹ்வே சொல்றான். நம்முடைய அடிப்படை என்ன? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வது அவனுக்கு ராத்தி இயற்கையாகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு அமைந்திருந்த குவத்துகள். அல்லாஹ் அது இயற்கை ராத்தி என்று சொல்லுவாங்க. மற்ற நபிமார வழிபாடு நமக்கு தருவது என்பது அத்தாயி அல்லாஹ் அவருக்கு கொடுத்து வைத்துள்ளான். அதை கேட்கிறோம். ஒரு பணக்காரருக்கு உதவி செய்யற மாதிரி கேட்கிற மாதிரி தான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவன் இருக்குது, நபிமார வழிபாடு இருக்கு, நம்ம கேட்கிறோம். அத்தாயி அடிப்படை சட்டத்தை போது சொல்லிக்கிறேன். அல்லாஹ் செய்து அது ராத்தி, அது இயற்கை, அவன் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது என்பது ராத்தி. நபிமாற்ற கேட்ட வழிமாற்ற கேட்ட அது அத்தாயி அல்லாஹ் கொடுத்து வைத்துள்ள குப்பத்தை கேட்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து வைத்துள்ள அடிப்படையை நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஹஸ்புக்கா யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வமன் இத்தபஅக மினல் முஃமினீன். நான் போதும் உனக்கு அப்படி சொல்லி நிப்பாட்டிக்கிறல்ல, அப்படி சொல்லி நிப்பாட்டிக்கிறவே இல்லை. இத்தபஅக மினல் முஃமினீன், சஹாபாக்கள் உனக்கு போதும், நானும் சஹாபாக்கள் இருக்கிறோம், கவலைப்படாதாண்டாம். அப்ப என்ன கூட ஒன்று இருக்குது, நபியே என்னை மட்டும் நீ பார்த்துட்டே இருக்க வேணாம், சஹாபாக்களை சேர்த்துக்கண்டான். இதுக்கு பேரு வசீலா. அவன் குர்ஆனிலே சொல்றான், அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு வ ரசூலுஹு வல் முஃமினூன். அல்லாஹ் இன்னல்லாஹ் வலியுக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றேன், அல்லாஹ் உனக்கு உதவியாளர், ரசூல் உங்களுக்கு உதவியாளர், சஹாபா முஃமினீன்களுக்கு உதவியாளர். பாத்தீங்களா, அல்லாஹ் மட்டும் உதவி செய்து அல்லாஹ் சொல்லவில்லை இந்த இடத்துல.
நானும் உதவியாளன், ரசூல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், மற்ற சஹாபாக்கள் முஸ்லிம்கள் உதவி செய்யக்கூடிய இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் என்ன? என்கிட்டையும் கேளுங்க, ரசூலாட்டையும் கேளுங்க, சஹாபாக்க பெரிய அல் மூமினூன அப்படின்னு தக்வாதாரிகள் அவுலியாக்கிட்டையும் கேளுங்கன்றது அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் ரெண்டு பேரும் ரசூலாட்ட மல்லுக்கு நிற்கிறாங்க. எங்க வீட்டுக்குள்ள நாத்தனா ஒருத்தர் ரசூலா 11 மனைவிகள். அப்ப மனைவி மாட்ட போட்டி இருக்கு, ஏட்டவரில் ஓட்டவர போட்டி இருக்குமா இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் ரசூலாட்ட போய் மல்லு கட்டுறாங்க. ரசூல்லாட்ட சண்டை போட்டா அல்லாஹ் இருப்பானா? இப்ப என்ன சொல்லணும்? அல்லாஹ் தஆலா ரசூலோட சண்டை போட்டா அந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு எஜமான், நான் ரசூலுல்லாஹ்வை திட்டுனா நான் கோவப்படுவேன்னு சொல்லி நிப்பாட்டிருக்க வேண்டும். அதுதான் கருத்து. இது நீண்ட ஒரு சரித்திரம் சொல்றதுக்கு இடம் இல்லை, நீண்ட ஒரு சரித்திரம். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தர்க்கம் பண்றாங்க, விவகாரம் பண்றாங்க. எங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுக்கு வரணும், அங்க போறீங்க இங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவர் எனது நபி, எனக்கு பிரியமானவர், எனது வஹிப்பு, எனது ஹபீப், நீ அவங்க நீங்க சண்டை போட்டில்லை, ஆனால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல சொல்லிருக்கான் பாருங்க. இன் தலாஹா அலைஹி அல்லாஹு மௌலாஹு வல் ஜிப்ரீலு வ சாலிஹுல் முஃமினூன வல் மலாயிகத்து பகதாலிகல் அஹீரா. என்ன சொல்றான்? இங்க என்ன சொல்லி இருக்கிறான்? இங்க வசீலாவை எப்படி சொல்றான்? இருவரும் ஹபஸா ஆகிய இருவர் ரெண்டு பெண்மணிகளே, நீங்கள் இருவரும் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் தர்க்கம் செய்தீர்களே, ஆனால் அல்லாஹு மௌலா, அல்லாஹ் அஜமான் அயவத்து இருக்கிறேன், பக்கத்துல ஜிப்ரீல் இருக்கிறாங்க, சாலிஹுல் முஃமினீன சஹாபாக்கள் பூராமே இருக்கிறாங்க, வல் மலாயிகத்து பகதாலிகல் அஹீரா, அதுக்கு மலக்கள் பெரும் கூட்டமே இருக்கிறார்கள் உதவியாளர்கள்னு சொன்னான் அல்லாஹ் குர்ஆன்ல. பாத்தீங்களா? அல்லாஹ், ஜிப்ரீல், சஹாபாக்கள், மலக்கள் பூரா இருக்கிறாமா. அல்லாஹ் மட்டுமே நான் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. வசீலா அல்லாஹ் மட்டும் கேட்காதீங்க, ஜிப்ரீல்கிட்ட கேளுங்க, ஜிப்ரீல்கிட்ட கேளுங்க, சாலிஹுல் முஃமினீன் சஹாபாக்கள் தருவாங்க, கேளுங்க. பகதாலிகல் அஹீரா. அப்ப நான் மட்டும் மௌலா என்ற இடத்துல உதவியாளர் அர்த்தம். மௌலாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா ஜல்லஷானு தஆலா என்ன சொல்றான்? தான் மட்டுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை அல்ல குர்ஆன். தான் மட்டுமே இல்லைன்னு அல்லாஹ் ஏன் என்றா, நான் நபிமார்களுக்கும் வலிமார்களுள்ள குதிரத்தை, குவத்தை, பலத்தை, தரத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்கள் அவரிடத்திலும் கேளுங்கள். வேற அர்த்தம் இல்லை. எல்லாம் அல்லாஹ் தான், எல்லாம் அல்லாஹ் தஆலா தருவான் என்பது சந்தேகம் இல்லை. அப்ப அவன் சொன்னதும் செய்யணுமா இல்லையா? அவன் என்ன சொல்லியிருக்கேன்? ஏட்ட மட்டும் கேட்காதீங்க, நான் கொடுத்தவங்களையும் கேளுங்களேன். அல்லாஹ்ட்ட கேட்டா பொது, அவங்ககிட்ட கேட்டா தனிச்சத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? ரசூலோட தனிப்பட்ட ஒரு சில சிறப்பண்புகள் இருக்கும். அதே சஹாபா காட்ட, மைனாட்டம் காட்ட, சேகுமார் வழிபாடு ஒரு தனித்தனி தெரியாத சில ரகுகள் இருக்கும். அது தனிப்பட்ட ஒரு சொத்து நமக்கு வேணாமா? அதை கேட்க சொல்றேன், நீ கேட்டு வாங்கிட்டு. அது நான் மட்டும் உதவியாளன் அல்ல. என்ன சொல்றேன்? லகது மன்னல்லாஹு இது பஅதல் முஃமினீன மின் லகது மன்னல்லாஹு இது பஅதல் முஃமினீன ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யுஸக்கீஹிம் யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத. இந்த ஆயத்தை நீண்ட ஒரு ஆயத்தை சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபியை அனுப்பியிருக்கிறான், அவர் உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார். யுஸக்கீஹிம் அன்ஃபுஸஹும், உங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குவார். நான் தூய்மையாக்க மாட்டேன், அது ஜன சக்தி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் தூய்மையாக்குவார். பாத்தீங்களா? நம்ம உள்ள தூய்மையாக்குறாரு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ரெண்டு இடத்துல சொல்றேன். யுஸக்கீஹிம் யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத, உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை கற்றுக் கொடுப்பார், உங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குவார். நம்ம உள்ளங்களை தூய்மையாக அல்லாஹ் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட அந்த ஆயத்துக்கு என்ன பதில்? அப்ப என்ன சொல்லி காட்டுற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு உங்களின் உள்ளங்களை, மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், இடத்தில் வராதீர்கள்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்யும் தகுதியை கொடுத்திருக்கிறேன், தரத்தை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். இந்த இடத்துல சொல்றேன், அம்ம சாயில பலா தன்ஹர், நபியே அம்ம சாயில பலா தன்ஹர், நபியை கேட்பவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம். கேட்பவர்களை மொத்தமா சொன்னான், நீங்கள் விரட்ட வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கணும் தெளிவாக. அம்ம சாயில குர்ஆன் ஆயத்து,
மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. மக்களாய் மனிதனாய் பிறந்த எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவாளி எவனுக்குமே உரிமை இல்லை. இதை குர்ஆன் ஆயத் என்று இல்லை என்று சொல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. அப்படி சொல்லுவான் அவன் முஸ்லிம் என்று சொல்வதற்கு அவனுக்கும் உரிமை இல்லை. நபியே, நீ கேட்பவர்களை விரட்ட வேண்டாம் அப்படின்னு கொடுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காசிம் அல்லாஹ் முஹக்கி ரவாஹு அபூதா, இந்த ஆயத்து தஃப்சீர். அல்லாஹ் எனக்கு தர்றேன், நான் பங்கு வைக்கிறேன்னு இருக்காங்க. யார்கிட்ட போய் கேட்க? ரசூலுல்லாஹ் போய் கேட்கணும். அல்லாஹ் எனக்கு தர்றேன், நான் பங்கு என்கிட்ட கேளுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் துரிக கல்லன் ஃபைலைய ரவா புத்தகம் ரவா புகாரி வல் முஸ்லிம். யார் அனாதையாக கடன் சுமையாளியாக விடப்பட்டானா அவன் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னாங்க. மன் துரிக கல்லன் ஃபைலைய ரவா புகாரி வல் முஸ்லிம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. யாருக்கு தெரியும்? யார் தெரிந்து எந்த உலமாக்கள் தெரிந்து கொண்டார்கள்? தெரிந்த உலமாக்கள் யாரிடம் சொன்னார்கள்? இதை ஏன் சொல்லவில்லை? எனக்கு வழங்கல. மண் தூரிக்க கல்லன், எவனொருவன் கடனாளியாகவோ புள்ளை சுமையாளியாகவோ மக்களை விட்டு விட்டு இறந்து விட்டானோ அல்லது கடன் சுமையாளியாக இருக்கிறான் என்னிடத்தில் வரவும் நம்மிடத்தில் வரவும் நான் தர்றேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு புகாரி வல் முஸ்லிம். ஏன் அந்த ஆயத்தை தஃப்சீர் அம்ம சாயில பலா தங்க, நீ கேட்புகளை விரட்ட வேண்டாம். கேட்பவரை பொதுவா சொன்னான். என்ன கேட்பான்? புள்ளைய கேட்பான், பாமன்னிப்பு கேட்பான், துட்டு கேட்பேன், காசு கேட்பேன், எல்லாமே கேட்பான். ஒருத்தருக்க அத்தனையும் கேட்பான். கேட்பவன் சொன்னாங்க, தவிர என்ன கேட்பேன்னு சொல்லல. அப்ப கேட்பவன் எப்ப கேட்பேன்? நீங்க ஹயாத்தா இருந்தாலும் கேட்பேன், நீங்க மொத்தம் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்பேன். குர்ஆன் ஆயத் தஃப்சீர் இப்படி எழுதியிருக்காங்க. இப்படி ஜல்வத்தா எனக்கு சொல்லியிருக்காங்க. அம்பானா தாப்பனார் ஷேக்னா சையத்னா முஹம்மது ஜல்வத்தி அம்பா முஹம்மது ஜல்வத்தா ரலியல்லாஹு தஆலா இப்படிதான் நடத்திருக்காங்க. குர்ஆன் சட்டம் தெரிஞ்சு உலமாக்கிட்ட போய் கேட்டுப்பாங்க. அம்மா சாயில் பொதுவா சொல்லி நீங்களா பாருங்க. கேட்பவன் என்ன கேட்பான்? நல்லா தெரிஞ்சு வச்சு. கேட்பவன் உன்கிட்ட கேட்பான், எல்லாத்தையுமே கேட்பான். அப்ப எல்லாத்தையும் கேட்டா எல்லாத்தையும் கொடுக்குன்றது தானே. நீ விரட்டாதான் எல்லாத்தையும் குடுன்னு அர்த்தம். அப்ப எப்ப கேட்பான்? நீங்க ஹயாத்தா இருந்தாலும் கேட்பேன், நீங்க மௌத்தா இருந்தாலும் கேட்பேன். நான் உடனே சொல்லிட்டு வர்றேன், எல்லாத்தையும் கேட்பான்.